சீக்கிரம், எங்களுக்கு நிறைய வேலை. தெரியல. இன்றைக்கு எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய தாத்தா தேவர் தந்த தேவர், எங்க இனத்தினுடைய மாமகன் முக்கையத்தர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று நேற்று பெருங்காமநல்லூர் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடிய வீர மறவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள். வரலாற்றை, எங்கள் இன வரலாற்றை எங்களிடமிருந்தே மறைப்பது, அதை தவிர்ப்பது, நிராகரிப்பதுங்கிறது பெரிய கொடுமை. முக்கையத்தேவரை போன்றவர்களை வருங்கால தலைமுறைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்கள் முன்னவராக இருந்தார் என்பதை கொண்டு போய் சேர்க்காததெல்லாம் பெரிய கொடுமை. கயிறை வைத்துக் கொண்டிருந்த மக்களை கல்லூரி கட்டி படிக்க வைத்து இந்திய குடிமைப் பணிக்கும் உயர் காவல்துறை அதிகாரிகளாகவும் பெரும் பெரும் கல்வியாளர்களாகவும் மாற்றிய பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கையத்தவர் அவர்கள். குறிப்பாக உசிலம்பட்டியில் இருக்கிற தேவர் கல்லூரி, கமுதியிலே இருக்கிற தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரில் இருக்கிற கல்லூரி, அதே போல் திருநெல்வேலியில் இருக்கிற கல்லூரி, இது மூன்றுமே அவரால் உருவாக்கப்பட்டது என்பது வரலாறு. அதனால தான் கல்வி வள்ளல், கல்வி தந்தை முக்கையத்தவர் என்று எங்கள் மக்கள் கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டின் 3 முதல்வர்களை அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தவர். சபாநாயகராக இருந்து, தற்காலிக சபாநாயகராக இருந்து அதை செய்து வைத்தவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு பெருமகனார் தாத்தா முக்கையத்தவர் அவர்கள். சிறந்த கல்வியாளர், சட்டமன்றம், பாராளுமன்றங்களில் ஆகச்சிறந்த மக்கள் பணியை செய்த மகத்தான தலைவர். அவருடைய பிறந்த நாள் இன்று. அவரை பற்றி வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் வாசித்து நேசித்து அறிய வேண்டும். அப்போதுதான் அது தலைவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னலமற்று மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்கிற தெளிவு, புரிதல், அந்த அறிவு வரும். இப்படிப்பட்ட மகத்தான மாபெரும் தலைவர் எங்களுடைய தாத்தா முக்கையத்தவர்களுடைய பிறந்த நாளில் அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்தி அவருடைய பெரும் புகழை நாங்கள் போற்றுகிறோம். இப்போ நீங்கள் கச்சத்தீவு மீட்பு இப்போது ஒரு செய்தியாக வருது. நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குடிப்பான், கொள்ளையடிப்பான், திருடுவான், சமூகம் ஒழுக்கங்கட்ட செயல் என்று வைத்திருக்கிற எல்லா செயலையும் செய்வான். ஊரில் ஒருத்தன், அவன் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோன்னா அவனும் காப்பு கட்டிக்கிடுவான். ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பா. திடீர்னு அவனுக்கு கொட்டடிச்சோன்னா சாமி வந்துடும். அப்புறம் அவன் சாமி ஆயிடுவான். அந்த நேரத்தில் அவன் செஞ்ச அக்கிரமங்களையெல்லாம் அந்த இடத்துல புனிதப்படுத்திக்கிடுவான். அது கோயில் திருவிழா, இது தேர்தல் திருவிழா. அதனால இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது, எங்களை போல பிள்ளைகள் அந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது. அதனால இந்த பயலுக வளர்ந்துலேருந்து வந்துடுவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேலே ஒரு காதல். அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று தார எடுத்துகிட்டு போன மாதிரியும் அதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்கிறது இருக்குல்ல. சரி, ஒன்றத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறீங்க. சரி, அது இலங்கைக்கு தான் எதுக்கு? சரி, ஒன்றுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு?